எப்ப எங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பொறுக்க மாட்டேங்குது. அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு வேலையா வாங்குறீங்க. என்னதான் உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம்னு தெரியல. கரெக்டா சொன்ன போக்கா. பூவோட சேர்ந்துதாக்கா நாரும் மணக்கும். அது மாதிரிதான் அக்கா தங்கச்சி 2 பேரும். கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருந்தோம்னு வச்சுங்க ஒருக்காது. எதையா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு. எங்க அக்கா தங்கச்சி பாசம் பத்தி உங்க 2 பேத்துக்கு என்னடி தெரியும்? அந்த காலத்துல எல்லாம் எங்க மாமியார்கிட்ட பயந்துகிட்டு துணி அள்ளி போட்டுக்கிட்டு ஆத்தங்கரையில போய் வெளு வெளு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு வரணும். துணியெல்லாம் வெள்ளை துணியெல்லாம் அப்படி பல பல பழன்னு நிலாவாட்டம் ஜொலிக்கணும். இல்ல அப்படின்னா அன்னைக்கு சாயந்தரம் சோறும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இப்ப என்ன பிள்ளைங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு துவைக்கிறதுக்கு. என்ன துணி என்ன கலர்னே தெரியாது. உன்னை இப்படியே விட்டா சரியாவாதிரி உனக்கு வைக்கிற வேலை. நீங்க சொல்றது கரெக்ட் ஆண்டி. இவங்க எல்லாம் வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்கிறேன்னுட்டு எல்லாம் அதுல போட்டு சுத்துறாங்களா. என்னோட வெள்ளை சுடிதார் எல்லாம் மஞ்சள் சேகப்புன்னு கலர் கலரா மாறிடுதுங்க ஆண்டி. அத காலேஜுக்கு போட்டுக்கிட்டு போனா எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இவங்கள கையில துவைக்க சொல்றதாங்க ஆண்டி கரெக்ட். விசிறி மண்ட ரேணு, உன் வேலைய இப்ப என் மாமியார்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறியா? வாடி, போற வழியில உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். இப்படியாடி போட்டு கொடுப்ப. இது என்ன பிளான் போட்டு வைக்குதுன்னு வேற தெரியல. இவளும் தின்னுட்டு வீட்டுல சும்மா தானே இருக்கிறா. எப்பயும் போனை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வாஷிங் மிஷினுக்கு லீவ் விட்டாச்சுன்னு சொல்லி அவளையும் ஆத்தங்கரைக்கு அனுப்பிட வேண்டியதுதான். மாடனே, நம்ம வாஷிங் மிஷினும் டெய்லியும் சுத்திக்கிட்டு இருக்குதா, அதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். நீயும் துணியெல்லாம் கொண்டு போய் ஆத்துல துவைச்சுக்கிட்டு அத்தை நான் பின்னாடியே வந்துடுறேன். பாடி மாடனே, நீயும் வீட்டுக்குள்ளே இருக்கிற டவுனுக்குள்ள வளர்ந்த புள்ள. ஆத்தங்கரையெல்லாம் துணி துவைச்சு பார்த்துருக்கவே மாட்டேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, நாமளும் போலாம். கொஞ்ச நேரம் இரு நான் வரேன். விசிறி மண்ட, நீ பண்ண வேலை இப்ப என் மாமியா வந்து இப்ப எனக்கு வேலை வைக்க போகுது. நான்லாம் முன்ன புண்ண ஆத்தங்கரையில துவைச்சதே இல்லடி. வாடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன மாடனே, அட புடிடி, ரொம்ப வெயிட்டா இருக்குது. அழுக்கு துணினா இவ்ளோ வெயிட்டா இருக்குது போ. அத்தை, நான் அதுக்கு முன்னையெல்லாம் ஆத்தங்கரையெல்லாம் துவைச்சதே இல்லைங்க அத்தை. எங்க வீட்டுல எல்லாம் நாங்களாம் வாஷிங் மிஷின்ல தான் துவைப்போம். அது ஒண்ணு இல்லடி, சும்மதி எப்படி துவைக்கிறான்னு பாரு. அவகிட்ட இருந்து கத்துக்கோ. புடி கைக்கு வலிக்குதே, தூக்கி அவளாட்ட தலையில வச்சுக்கோ. சரி கிளம்பு மகனே, சீக்கிரம் போனாதான் வெயிலுக்கு முன்னால துவைச்சு காய போட்டு எடுத்துட்டு வரதுக்கு. மகனே, உன்னை இந்த உலகத்துல பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சிரிப்பா வருது தெரியுமா? பாக்க உன்னை வேடிக்கையா இருக்குடி. பேண்டா சொக்கா போட்டுக்கிட்டு தலையில அழுக்கு மூட்டை தூக்கிட்டு வரது பார்த்தா அப்படி ஒரு காமெடியா இருக்குது போ. யக்கோ, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குதா? என் மாமியா கிளவி வேற இவ்வளவு அழுக்கு மூட்டைய வெயிட்டா தலையில தூக்கி விட்டுருச்சு. தலைய குமிய கூட முடியல, உன் பக்கம் கூட திரும்ப முடியலக்கா. யாக்கா என்ன இப்படி பண்றீங்க? என்ன மாடனக்கா, இதுக்கெல்லாம் போய் எப்படி சலிச்சுக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு வெயிட்டா? ஈஸியா தூக்கிட்டு வாக்கா போலாம். அக்கா பாத்தியாக்கா, இந்த எலி புழைக்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுதுக்கா. இதெல்லாம் என் மாமியால சொல்லணும். பேசாம வாஷிங் மிஷின்ல வச்சு துவைச்சிட்டு போவாத, இப்படி ஆத்தங்கரையில கொண்டு போய் துவையின்னு என் தலையில தூக்கி விட்டுருச்சு. விசிறி மண்ட, நீ வா வா, உனக்கு இதை நீ தூக்கிட்டு வந்தா தான் உனக்கு சரிப்பட்டு வரும். ஆத்தங்கரை வரையும் நீயே தூக்கிட்டு வா. ஐயோ அக்கா, இவ்வளவு வெயிட் தலையில போட்டுட்டியாக்கா? என்னால முடியலையே, என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். மாசம் நின்னுட்டு இருக்கீங்க. உனக்கு வேணுண்டியே வேணும். இப்ப தெரியுதா வெயிட்டு? இதுதான் வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு வரணுங்குது. வா, ஆத்தங்கரை வரையும் தூக்கிட்டு வா. உனக்கு அத்தான் பனிஷ்மெண்ட் இன்னைக்கு. வேணும் வேணே, உனக்கு நல்லா வேணும். அவ பாட்டுக்கு தூக்கிட்டு தானே வந்தா. நீ ஏன்டி வாயை கொடுத்த நடுவுல? இப்ப தூக்கிட்டு வா ஆத்தங்கரை வரையும். உங்க அம்மா வேடி பார்த்தா நல்லா போட்டு வாங்க போற உன்னை. தோ 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 பா 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 பா. அடடா, எல்லாரும் கும்பலா அழுக்கு முட்டையோட ஆத்தங்கரைக்கு போறீங்களா? ஆமா பானக்கா, நீயும் வரையா? வீட்டுல இருந்தா அழுக்கு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வா. நம்ம இன்னைக்கு எல்லாரும் போய் ஜாலியா ஆத்தங்கரையில துவைச்சு அங்கேயே குளிச்சுக்கிட்டு வரலாக்கா. இல்லடி மாடனே, மாமே ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாங்களா, அதுதான் இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும். எனக்கு வேலை இருக்குதுடி, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. ஓ பானு, அதுதான் காலையில இருந்து கோழிக்கு இறைய போட்டு பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு இருக்கியா? சரி சமைச்சு வை நாங்களும் போய் துணி துவைச்சிட்டு வரோம். ஐயோ, எல்லாம் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன யாராவது தூக்கி விடுங்க. இவ்ளோ வெயிட் தலையில வச்சு நான் தாங்குவேனா? அடாடாடா, புள்ள கீழே விழுந்து இப்படி கிடக்குது. யாரும் கண்டுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இருடி புள்ள, நான் உன்னை தூக்கி விடுறேன். உனக்கு என்னக்கா, எவ்வளவுதானே ஆசை நான் துணியை தூக்கிட்டு வரணும்? நானே ஆத்தங்கரை வரை தூக்கி அந்த தரேன். சரிடி, எனக்கு வேலை இருக்குது, நான் வாரேன். பக் 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 பக். பாத்துக்கா, கோழியெல்லாம் பறந்துட போகுது. அப்ப மாமா வந்தா அவ்வளவுதான் உங்களை. ரேணு, கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போடி. ஆண்டி உருன்னு போற. அக்கா கொஞ்சம் பேசாம வா, நானே கட்டுப்புல வரேன். எவ்வளோ பெரிய ஆத்தங்கரை! இந்த ஊர்ல இப்படி ஒரு ஆத்தங்கரை இருக்குதே, எனக்கு தெரியாதக்கா. பாத்தியா மாடனே, எங்க ஊர் ஆத்தங்கரை எவ்வளவு அழகா நீட்டா இருக்குன்னு. இங்கே துணியை துவைச்சு அதை காய போட்டு அது காயிற கேப்ல வந்து நம்ம குளிச்சுட்டு போயிடலாம்.
இன்னும் ஏதாவது பேசுனே என்ன துவைக்க வச்சு காய வச்சு மடிச்சு குடுன்னு வேலைய வச்சிருவாங்க. அதனால தான்க்கா. நீ அப்படியே இருறேன்னு அதுதான் உனக்கு நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது. அங்க எதுக்கு போன? நேரம் ஆகுதுல, வெயில் போறதுக்குள்ள துணி எல்லாம் வெளுத்து காய போடணுமா இல்லையா? வாடி சீக்கிரம் நேரம் ஆகுது. அக்கா நீங்கெல்லாம் துவைங்க, நான் வந்து இந்த தண்ணியில நீச்சல் அடிக்காம வரமாட்டேங்க்கா. என்னமோ பண்ணி தோல, நான் வந்த வேலையை பாக்குறேன். கையில துவைச்சாதான் தெரியும் இந்த பிள்ளைங்க சட்டில எல்லாம் எவ்வளவு அழுக்கு போகுதுன்னு. இந்த வாஷிங் மிஷின்ல துவைச்சு துவைச்சு அழுக்கே போறதுல எல்லா அழுக்கும் இதுலயே தான் இருக்கும் போல் இருக்குது. சோப்பு போடவும் இவ்வளவு அழுக்கு போகுது பாரு மாடனு. நல்லா துவக்கா, அப்புறம் உன் மாமியா அதை கொத்த இதை சொத்தைன்னு சொல்ல போகுது. நீ இப்படியே பேசிட்டே நில்ல மாடனே, நீ துவைக்கிற மாதிரி தெரியல. அவளும் பாரு உன் துணி மூட்டை இறக்கி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டா. நீ எப்பதான் துணி துவைக்க ஆரம்பிப்பியோ? இப்ப பாருக்கா என் ஐடியாவை. ஏன் ரேன அந்த துணி மூடி வச்சுக்கிட்டு ஏன்டி சும்மா உட்காந்துருக்குற? அப்படியே அக்கா கூட சேர்ந்து நீ அதுக்கு சோப்பு போடலாம்ல, நான் அப்படியே ஒரு நீச்சல் அடிச்சிட்டு வரேன். ஐயோ அக்கா, என் காலுகடியிலையாக்கா அப்ப சோப்பு வைப்ப? ஏக்கா உனக்கு கிண்டலா இருக்குதாக்கா? துணிக்கு சோப்பு போட்டுட்டு ஏக்கா என் காலுகிட்ட வச்ச பாரு, வலிக்கு விட்டு நான் குளத்துக்குள்ளேயே விழுந்துட்டேன். ஏ விசிறி மண்டை, நான் தண்ணிக்குள்ள விழுந்தது உனக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கா? வாடி ஒரு கைய குடுறி, என்ன காப்பாத்துறி வாடி. உனக்கு வர 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 வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு விசிறி மண்டை. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அக்கா சுமதி அக்கா, ஏ ரேணு புள்ள, இதுதான் நல்ல நேரம். அப்படியே கையை பிடிச்சி ஒரே இழு, 3 பேரும் சேர்த்து இழுத்தோம்னு வச்சுங்க, என் மாமியாலும் தண்ணிக்குள்ள வந்துருவா. ஒரே ஜாலி தான் இன்னைக்கு. என்ன மக்களே, உங்களுக்கு எங்களை மாதிரி ஜாலியா குளத்துல குளிச்ச அனுபவம் எல்லாம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் கொடுங்க. அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.